இதேவேளை வனஜீவராசிகள் உத்தியோகத்தர்கள் இன்று பிற்பகல் முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். தமக்கான ஊதியத்தினை அதிகரித்தல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை வனஜீவராசி உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் பொருளாளர் ஆர் பிரபாத் தெரிவித்துள்ளார். வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள ஹூட்ஹூட் சுழற்காற்றின் தாக்கம் காரணமாக நாட்டின் மற்றும் நாட்டை சூழவுள்ள கடற்பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேற்கு சப்ரகமுவா மற்றும் மத்திய மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் அதிக மழை பெய்யக்கூடும் என கடமை நேர வானிலை அதிகாரி BD ஆனந்த பெரேரா தெரிவிக்கின்றார். நாட்டில் பெய்யும் கடும் மழை காரணமாக நேற்று மாலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தின் சிரேஷ்ட புவியியல் நிபுணர் காமில் ஜெயதிச தெரிவித்தார். 10 மாவட்டங்களுக்கு இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அத்தனகல் ஓயா மற்றும் ஊர்வேல் ஓயாவில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதன் காரணமாக கம்பஹா கந்தானி போக்குவரத்து பாதை நீரில் மூழ்கியுள்ளது. மாசிலாங்கமுவா பிரதேசத்தின் மற்றொரு பகுதியும் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.